மனிதன் உருவாக்கிய இந்த அமைப்புகள் மனித மதிப்புகளை பாதுகாக்குமா அல்லது கட்டுப்பாட்டை மீறி செயல்படுமா? தன்னாட்சி ஆயுதங்கள் என்று அழைக்கப்படும் புதிய தொழில்நுட்பம் மனித மேம்பாட்டிற்கு உதவுமா இல்லை கொடிய விளைவுகளை ஏற்படுத்துமா? மனிதன் நேரடியாக கட்டளை அளிக்காமல் இலக்கை தேர்ந்தெடுத்து தாக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை நாம் பாதுகாப்பு ஆயுதமாக ஏற்றுக்கொள்ளலாமா? எப்படி அட்டானமஸ் வெப்பனாக மாறுகிறது? ஒரு ஏஐ ஆயுதம் தவறுதலாக ஒரு போர்க்குற்றத்தை செய்தால் அதற்கு யாரை பொறுப்பாக்குவது? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 4:8 முதல் 10. காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொண்டான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது என்றார். இந்த அருள்வாக்கு பகுதியிலே வருகின்ற காயின் தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமாயிருந்தாலும் கூட தான குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொள்ளவில்லை. யாரும் எதற்கும் பொறுப்பேற்கவில்லை எனில் பொறுப்பு என்பதே யாருக்கும் இல்லாமல் போய்விடும். யாரும் பொறுப்பேற்காதவரை யாதும் குழப்பமே. செயற்கை நுண்ணறிவு இன்றைய உலகில் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கொடிய தானியங்கி ஆயுத வடிவமைப்பில், அதாவது லீத்தல் அட்டானமஸ் வெப்பன், இந்த பகுதியிலே துறையிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. போர்கள் நடைபெறும் இடங்களில் அல்லது தீவிரவாதிகளை அழித்தொழித்தலில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லிக்கொண்டு 50ற்கு மேற்பட்ட நாடுகள் செயற்கை நுண்ணறிவை தங்கள் நாட்டு இராணுவ திட்ட வரையில் சேர்த்துள்ளன. இந்தியா மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் சேர்ந்து சுமார் $3 பில்லியன் மதிப்பில் இந்திரஜால் தானியங்கி ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பு என்னும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக கொடிய தானியங்கி ரோபோக்களையும் மியூல் என்று சொல்லப்படக்கூடிய ரோபாட்டிக் நாய்களையும் தனது படைப்பிரிவில் இந்தியா சேர்த்துள்ளது. 28 ஜூலை 2015 அன்று சர்வதேச செயற்கை நுண்ணறிவிற்கான கூட்டு மாநாட்டில் முக்கியமான அறிஞர்களும் உலக தலைவர்களும் கொடிய தானியங்கி ஆயுதங்களை குறித்து எச்சரித்திருந்தனர். ஆயினும் இப்பந்தயத்தில் ஓடி வல்லரசாகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லா நாடுகளும் வரையறையற்ற முறையில் இத்தொழில்நுட்பத்தில் பணத்தை முதலீடு செய்து வருகின்றன. எந்த ஒரு ஆயுத அமைப்பிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் எப்போதும் ஒரு மனிதனிடம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இயந்திரம் தானாகவே ஒரு உயிரை பறிக்கும் முடிவை எடுப்பது அறநெறிக்கு எதிரானது. எனவே முழுமையான தன்னாட்சி கொண்ட ஆயுதங்களை, ஃபுல்லி அட்டானமஸ் வெப்பன்ஸை சர்வதேச நாடுகள் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரிப்பது இன்று காலத்தின் கட்டாயம். ஏஐ ஆயுதங்கள் அவற்றின் மென்பொருளில் உள்ள தரவுகளை கொண்டே செயல்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட இனம், உடை அல்லது நிறத்தை கொண்டவர்களை எதிரி என்று தவறுதலாக வகைப்படுத்தும் அபாயம், அதாவது பயஸ், இதில் அதிகமாக இருக்கிறது. எனவே அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூட இது காரணமாக அமையலாம். ஒரு பயங்கரவாத குழுவோ அல்லது ஹேக்கர்களோ இந்த ஆயுதங்களின் கட்டுப்பாட்டை திருடினால் அது பேரழிவை ஏற்படுத்தும். டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பற்ற எந்த ஒரு ஆயுதமும் உலகிற்கு ஆபத்தானது என்பதை நாம் உணர வேண்டும். மனித தலையீடு இல்லாமல் செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் இந்த கொடிய ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக தவிர்க்க முடியாதது என்றாலும் அதன் பொறுப்பேற்கா தன்மை, அவாய்டிங் அக்கவுண்டபிலிட்டி என்பது இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. உலகளவில் செயற்கை நுண்ணறிவிற்கான சட்டத்திட்டங்கள் இன்னும் இயற்றப்படாத நிலையில், கொடிய தானியங்கி ஆயுதங்கள் இன்னும் முறையாக சோதித்து பார்க்கப்படாத நிலையில், செயற்கை நுண்ணறிவில் பல்வேறு குறைபாடுகள் உள்ள நிலையில் இந்த தொழில்நுட்பம் எப்படி மனித குலத்திற்கு நன்மை பயக்கும்? போரிலோ அல்லது பாதுகாப்பிலோ ஏதாவது தவறு நிகழ்ந்துவிட்டால், ஐயோ இது நான் அல்ல, என்று சொல்லி யார் வேண்டுமென்றாலும் தன் பொறுப்பை தட்டி கழித்து தப்பிச் செல்ல முடியும். யாரும் பொறுப்பேற்காதவரை யாதும் தவறே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.